ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட் சீசன் 1 எபிசோட் 11. வீடியோவில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரிப்பீட்டர் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா தாராளமாக நியூ ரிலீஸ் அனிமையே போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரி, நம்ம டைரக்டாக எபிசோடுக்குள்ளேயே போகலாம். கதையோட தொடக்கத்தில் இப்போ பிரின்சஸ் செம்ம டென்ஷனாக அவர் அந்த மாஸ்க் போட்டிருக்கோம் மேலே, எங்கள் ஆளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. இந்த சைடு நம்ம குண்டு பையனுக்கு ரொம்ப டேமேஜ் எடுத்திருக்கு. ரெண்டு பேரும் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அட்டாக் பண்ண பொண்ணு ஜாலியா விசில் அடிச்சுட்டு பொண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கா. சரி, அடுத்து யாரு வரீங்க? எதை கேட்டவன நம்ம பிரின்சஸ்ல டென்ஷன் ஆகிறா. இந்த சைடு மாஸ்க் போட்டு இருக்கவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த 3 பேர்லயே அந்த பொண்ணு தான் ரொம்பவே வீக்கானவ. பட் ஆனா இவ்வளவு ஈஸியா ஜெயிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொண்ணோட 2 பிரதர்ஸ் இன்னும் ஃபைட் பண்ணவே ஆரம்பிக்கல. பட் ஆனா இந்த பொண்ணை எல்லாரையும் முடிச்சிருவா போல. அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சிம்மாலிங்காங்க அப்படியே வீர மாதிரி எழுந்துக்கிறான். நான் போறேன்னு. பிரின்சஸும் இது கண்ட்ரி சம்மந்தப்பட்டது, போய் ஜெயிச்சிட்டு வான்னு சொல்ல அவன் அப்படியே ஒரு விசில தான் அடிக்கிறான். அவனோட டிராகன் அப்படியே மாசா பறந்து வருது. அப்படியே 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக இந்த சைடு ஒரு கார்டு ஓடியாரான். பிரின்சஸ் மெஜஸ்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நம்ம ஜாங் அப்படியே அந்த கார்டை கூட்டிட்டு தனியா போறா. எதை கேட்டவா அதிர்ச்சி ஆகுறா. நீ என்ன சொல்ற? ஜெனரல் லீயா? கார்டன் சொல்றான். ஆமா, அந்த போவை எடுத்துட்டு போகும்போது திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நம்ம ஆளுங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேரை அவரோட கையாலேயே கொண்டுட்டாரு. இந்த மாதிரி சொல்றான். நம்ம ஜாங்கும் கொஞ்சம் ஏடா இருக்கு, அந்த மாதிரி ஆள் இல்ல. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. இப்ப அந்த போ எங்க இருக்குன்னு கேட்க இவன் ஒரு மாதிரி தலையாட்டுறான். இந்த சைட நம்ம கைப்புள்ள கதறிட்டு இருக்கான். சின்னான் காப்பாத்துறான்னு. இல்லதான் அந்த வயசான பீஸும் இருக்குது. இதுதான் அந்த புக்கு. அறியாம பாத்துட்டு இருக்கான். அண்ட் இந்த சைடு அவங்க 2 பேருக்குள்ளயும் சும்மா ஃபைட் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல 2 பேரும் டைரக்டாவே அட்டாக் பண்ண வர 2 பேரும் மோதனதுனால பவர் பிளக்சுவேஷன்ல 2 பேருமே தூக்கி அடிக்கப்படுறாங்க. இவங்களோட பவர் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் 2 பேருமே அவங்களோட டிராகன் பிரெத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இடமே ஒரே புகை மூட்டமா ஆயிடுது. வேடிக்கை பாக்குறவங்களாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, இந்த அளவுக்கு ஃபைட் பண்றாங்கன்னு. அப்படியே நம்ம ஜாங்கும் கரெக்டா அவளோட இடத்துக்கு வந்து உட்காந்துடுறான். எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ சிம்மாலிங்காங்கால ஜெயிக்க முடியாது அப்படி சொல்றான். பச்சுவும் நீ ஏன் அப்படி சொல்ற? அவன் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆள் தான். கிட்டத்தட்ட 10 வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவனோட டிராகன் கண்ட்ரோலிங் ஸ்கில்லாம் நல்லாவே இருக்கும். நம்ம ஜாங் என்ன சொல்றான்னா, உனக்கு எப்படி உறுதியா தெரியுது அவன் தோக்க போறான்னு? ஹீரோவா சொல்றான். அவங்க 2 பேரோட ஸ்கில்ஸ் அவங்களோட திறமைகளும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அந்த பொண்ணு டிராகன் கிளான சேர்ந்தவ. கண்டிப்பா அவனோட அந்த பொண்ணுக்கு கண்ட்ரோலிங் ஸ்கில் நல்லாவே வரும். இந்த சைடு அவங்க ஃபைட் பண்ற இடமே பயங்கரமா இருக்குது. அண்ட் அந்த பொண்ணு ஒரு விசில யூஸ் பண்ண சிம்மாவோட டிராகன் கண்ட்ரோல் இல்லாம அது பாட்டுன்னு போகுது. ஹீரோ அதை நோட் பண்ணிடுறான். இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு எனக்கு. இல்ல இந்த பிரின்சஸ் என்னடா பேசிட்டு இருக்குன்னு கேட்க அப்பதான் ஹீரோக்கே புரியுது. அந்த விசிலோட சவுண்ட் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கேட்டு இருக்கு. இந்த சைடு அந்த பொண்ணு நம்ம சிம்மா லிங்காங்கோட டிராகன் மேலேயே வந்து நிக்கிறா. எங்க மாஸ்டர் சொல்லியிருக்காரு உன்னை இழுக்க அனுமதிக்க கூடாதுன்னு. நம்ம லிங்காங்கோ நீ என்ன சொல்றன்னு புரியாம கேட்க அந்த பொண்ணு நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு சொல்றா. அண்ட் இவங்க பேசுறது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மோக்கா இருக்கு சுத்தி. அண்ட் அப்படியே அந்த ஸ்மோக் கொஞ்சம் கொஞ்சமா மாறிய 2 பேருமே அவங்க கழுத்துல மாத்தி கத்தி வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த மேட்ச டிரான்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அப்படியே அந்த சைடு அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் எழுந்து பேச ஆரம்பிச்சிடறான். எம்பரர், இந்த மேட்ச்ல ஒரு டிரா அப்புறம் ஒரு வின். அது மட்டும் இல்லாம எங்க சைடு இன்னும் 3 பேர் அப்படியே இருக்காங்க வீக் ஆகாம. மரியாம கொஞ்சம் நெக்கலா பேசிட்டு இருக்க டக்குன்னு டென்ஷனா எழுந்துடுறா. எங்க கிட்ட பவர்ஃபுல்லான ஒருத்தன் இருக்கான், அவனால அந்த டிவைன் போவை கண்ட்ரோல் பண்ற விதமே வேற லெவல்ல இருக்கும். இரவா புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. நம்ம ஜாங் என்ன சொல்றானா, இப்போதைக்கு அந்த எக்ஸ்போவை எடுக்க முடியாது. அண்ட் அங்க இருந்தவங்க எல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச ஸ்டார்ட் பண்ணு கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. டக்குன்னு நம்ம ஜாங் எழுந்து நின்று நானும் இந்த நாட்டை சேர்ந்தவ தான், சோ நான் டைரக்டா ஃபைட்டுக்குள்ள போறேன்னு சொல்றா. இந்த சைடு மாஸ்க் போட்டு இருக்கணும் பேச ஆரம்பிச்சிடறானுங்க. ஒரு பிரின்சஸ் எப்படி ஃபைட் பண்ண முடியும்னு இந்த மாதிரி அவனுங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள பூந்துடுறான். டைரக்டா எம்பரர் கிட்டே போயிட்டு நான் போறேன்னு சொல்றான். எம்பரரும் ஓகே நீ போனிடுறாரு. டெய்ரும் மாசா ஜம்ப் பண்ணலான்னு வந்தா அத்தாடி என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு, படிக்கட்டு வழியாவே போயிடுவோம். சிம்மாலிங்காங்கெல்லாம் காண்டாயிடுறான். இவன் போய் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்க போறானா. நம்ம ஹீரோவும் அப்படியே பேட்டில் கிரவுண்டுக்குள்ள பொறுமையா நடந்து வரான். ஆப்பனுட்டும் பரவாயில்ல பாக்க நீ அழகா தான் இருக்க. அடுப்பான அவனோட பிரதர் என்ன பேசிட்டு இருக்க லூசு மாதிரி, டப்பு டிப்புன்னு பேட்டில கம்ப்ளீட் பண்ணு. அந்த பொண்ணும் சரி உன் கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு நினைச்சேன், பட் ஆனா முடியாது. இந்த சைடு நம்ம பிரின்சஸ் முட்டா பையன் வெப்பனை கூட எடுத்துட்டு போகாம போயிருக்கான். இந்த சைடு அந்த பொண்ணு இன்னும் சீன் போட்டுட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ எவ்வளவு நேரம் இன்னும் சீன் போட்டுட்டு இருப்ப, சட்டு போட்டு நான் வான்னு கூப்பிட அந்த பொண்ணு கடுப்பாய் அட்டாக் பண்ண வந்துடுறா. பட் ஆனா அவளோட வெப்பன் ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் போய் விழுறா. என்ன பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாலே ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணியிருக்கான். இருந்த எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு அவனோட ஓல்டு லைஃப்ல எந்த அளவுக்கு பவர் ஃபீலிங் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கு. நம்ம சாங்லாம் நம்ம ஹீரோ பார்த்து இவனோட பவர் இந்த அளவுக்கு இன்டர்னல்
நல்லாவே பவரா இருக்கு. அப்படின்னா இவன் ஆல்ரெடி தேர்ட் ரிலிமை ரீச் பண்ணிட்டானா? அந்த பொண்ணுக்கும் இதே ஷாக்கு தான், தேர்ட் ரிலிமான்னு. அவ அப்படியே அவளோட டிராகனுக்கு சிக்னலை கொடுத்துட்டு அட்டாக் பண்ண வரா. பட் ஆனா ஒரு அட்டாக் கூட மேல படியல, எல்லா அட்டாக்கையும் நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவனோட கையை நெத்தில சும்மா வைக்கிறான். அதுக்கே அந்த பொண்ணு பல மீட்டர் பின்னாடி போய் விழுறா. ஹீரோவும் சரி இதை இப்படியே முடிச்சுக்கலாமான்னு கேட்க அந்த பொண்ணு நான் இன்னும் தோக்கல, ஃபைட் பண்ணுன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அவளோட டிராகன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அசால்ட்டா என்னோட யூனிக் ஸ்கில் என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படியே அவனோட பவரை கேதர் பண்ணி அதை ஒரு டிராகன் ஃபார்முக்கு மாத்துறான். அப்படியே அதை அந்த டிராகன் பக்கம் அனுப்பி விட அது போற போக்குல ஒரு கையா மாதிரி அப்படியே டிராகனை அலைக்கா கேட்ச் பண்ணிடுது. நம்ம ஹீரோ அந்த ஹேண்டை கீழே இருந்து கண்ட்ரோல் பண்றான். கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த டிராகனை தூக்கி அடிக்க அது நேரா ஒரு பாறையில போய் மோதி மாட்டிக்குது. இந்த அட்டாக்க பார்த்தா அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, இன்க்ளூடிங் எம்பரரும். என்ன மாதிரியான பவர்னு அதேதான் இந்த பொண்ணுக்கும். இது என்ன மாதிரியான ஸ்கில்? ஹீரோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட 2 பிரதர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜூலாம் பயங்கர பேட்டில் கிரவுண்ட்குள்ளே வந்துடுறா. பயங்கரமா இருந்தது உன்னோட அட்டாக், நீ தேர்ட் லெவலை ரீச் பண்ணு சொல்லவே இல்லை என்கிட்ட. இந்த சைடு நம்ம எம்பரரே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. சென்னான் நம்ம நாட்டுக்காக சண்டை போட்டதே அற்புதமா இருந்தது, உனக்கு இதுக்காக என்ன ரிவார்டு வேணும் கேளு. நம்ம ஹீரோவோட ரிவார்டை கேட்க வர சைட்ல இருந்தவன் உள்ள பூந்துடுறான் மாஸ்க் பையன். ஜிஸ்ட்ரி இந்த கேம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, எங்க சைடு இன்னும் 2 பேரு இருக்காங்க, நீங்க இப்ப இவனை ஜெயிச்சுதா அறிவிச்சீங்கன்னா அது அன்ஃபேரா இருக்கும்ல. இதை கேட்ட நம்ம பிரின்சஸ் ஜூலாம் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுது. சரி ஓகே நீ என்ன பண்ணலான்னு சொல்லு, அதே பண்ணிடுவோம். அவனும் இன்னும் எங்க சைடு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல, நீ டைரக்டா விஷயத்துக்கே வந்துரு. சரி நான் வேணா ஒண்ணு பண்றேன், ஒரே டைம்ல அவங்க 3 பேர் கூடயும் ஃபைட் பண்றேன். சொன்னோடனே அங்க இருந்த எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, என்னடா இப்படி பேசுறான்னு. மாஸ்க் போட்டுருக்கணும். சரி ஓகே இது நல்ல டீல் தான் ஒத்துக்கிறான். இந்த சைடு நம்ம எம்பரரும் சென்னான் உன்னால ஜெயிக்க முடியும்னா என்னோட ரிவாரை கேளு, அது எதுவா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறான். என்ன கேக்குறானா, இன்செர்ச்சிவ் அவளோட மேரேஜ் டிசிஷனை அவளே எடுக்கட்டும், யாரும் அதுக்குள்ள தலையிடாதீங்க தான் கேக்குறான். இதை கேட்டு நம்ம சிம்மாலிங்காங்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. அன்ஃபேரான மெஜிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். சிம்மாவோட அப்பாவும் வாய முடுறா, இது கண்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கான டிசிஷனை எம்பரர் தான் எடுக்கணும். அண்ட் நம்ம எம்பரரும் சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் இந்த சைடு அந்த ஆர்மர் போட்டிருக்கவன் எம்பரர் எனக்கு அலோவ் பண்ணுங்க என்னோட டிராகனை கால் பண்றதுக்குன்னு சொல்றான். எம்பரரும் ஓகே சொல்ல இவன் ஒரு மணி எடுத்து அடிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டவனே ஒரு வெறித்தனமான டிராகன் வெளியே வருது. இரவே ஒரு செகண்ட் என்னடா இத்தா தடியா இருக்குன்னு பாக்கறான். அண்டு ஆடியன்ஸா இருந்த எல்லாருமே ஷாக்கு, இன்க்ளூடிங் சிம்மாலிங்காங் கூட. ஏன்னா அது ஒரு ரேரான டிராகன், அது மட்டும் இல்லாம அது ஒரு 4th ஆர்டர் டிராகன். இந்த சைடு அந்த டிராகன் கண்ட்ரோல மீறி இவனே அட்டாக் பண்ணுது டிராகன் பெருத்தால. இவன் கரெக்டான நேரத்துல சோட வச்சு ஷீல்டு கிரியேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறான். அண்ட் அந்த பெல் அடிச்சோடனே திருப்பி அந்த டிராகன் கட்டுப்பாட்டுக்கு வருது. இங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல. ஆனா அனிமேல நம்ம நினைச்சது நடக்காது. நம்ம ஹீரோட ஸ்கில்ல பார்த்து ஒட்டுமொத்த பேருமே அதிர்ச்சியில தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கில் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஏன்னா அது நம்ம ஹீரோட ஓல்டு லைஃப்ல யூஸ் பண்ண ஸ்கில். கண்டிப்பா இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் நண்பர்களே.